நேர்களை தமிழ்நாட்டு அரசுடைய பெண் முதல் மந்திரி VN ஜானகி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தேமுதிக தலைவர் பிரேமலதா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவிக்க திரு ரஜினிகாந்த் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறார். இந்த விழாவில் பேசின எடப்பாடி பழனிசாமி எப்போதெல்லாம் அதிமுக சோதனைகளை சந்திக்கிறதோ அப்பெல்லாம் பலம் பெற்றிருக்கிறது அப்படின்னு 89-90 காலத்தை நினைவு கூர்ந்தார். அதே போல ஒரு சூழலை தான் பலம் பெறும் அதிமுக இந்த சோதனைகள்லாம் தாண்டியும் பேசியிருக்கிறார். இந்த சூழலை தான் அதிமுக தன்னை பலப்படுத்த கள ஆய்வுகளை நடத்தி வருகிறது. இந்த கள ஆய்வில் பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகளையும் ஒடிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கோஷ்டி பூசல்கள், நிர்வாகிகள் இடையே பிரச்சனைகள், இவையெல்லாம் வெளிப்படும் பொழுது அதில் கலந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எதிர்க்கட்சி அந்தஸ்தில் தான் இருப்போம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பணிபுரியணும், 26 என்பது வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் சொல்கிறத நம்ம கேட்கின்றோம். திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுக அலையன்ஸ் பற்றி சொல்லும்பொழுது இங்கே வரத்துக்கு பணம் கேட்குறாங்கன்னெல்லாம் சொல்லி பிறகு அதை திருத்தி கொண்டதெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படி அதிமுக சார்ந்து நிறைய முக்கியமான விவகாரங்கள் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்க. குறிப்பாக இன்று ஜானகி அம்மாருடைய விழாவில் திரு எடப்பாடி அவர்கள் பேசியது மிக முக்கிய பேசு பொருளாக இருக்கிறது. அதிமுக கள ஆய்வில் வெளிப்படுவது பலமா அல்லது பிளவா அப்படிங்கிற கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்க. நிகழ்ச்சியில் இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு புகழேந்தி அவர்கள் இணைகிறார், திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார், அவருடைய ஆத்ம நண்பர் திரு கண்ணன் அவர்கள் இணைகிறார், மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக நீங்கள்லாம் வாயடிச்சு போகிற மாதிரி ஜானகி அம்மாளுடைய 100ஆண்டு விழாவை எவ்வளோ சிறப்பாக திரு பழனிசாமி அவர்கள் நடத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் ஏஏல தோன்றார், இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்துறார். இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா, நீங்கள் ஆச்சரியங்கள்லாம் கடந்து பாராட்டுவீங்க தானே? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஹரி ஆஹா வந்துடுச்சு, ஞாபகம் வந்துடுச்சு, ஜானகி அம்மையார் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. எத்தனை பிறந்த நாள முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் துணைவியார் ஜானகி அம்மையாருக்கு இந்த பழனிசாமி எடுத்திருக்காரு. 100ஆண்டு விழாங்கிறது வேற இல்ல. அப்ப 100ஆண்டு விழாவை இங்க 100ஆண்டு விழா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இத சொன்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பல பேருக்கு மனசு புண்படும். இந்த 100ஆண்டு விழா ஆரம்பத்தை சத்யா ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு, அதை மாற்றி திருமதி ஜானகி அம்மையார், சரித்திரம் படைத்த ஜானகி அம்மையார், காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர் அவர்களுக்கு ஒரு மகளிர் ஆர்ட்ஸ் காலேஜ், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தி அப்பயே அவங்க விண்ணப்பத்தை கொடுத்தது. இன்னைக்கு அந்த மிஸ்டர் குமார் தலைமையில அது நடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷ காலத்திற்கு முன்னால் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் அந்த கல்லூரிக்கு போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் ஜானகி அம்மாரை பற்றி வெறும் அந்த புகழ்ந்துதான் பேசியிருக்காரு. தலைவர் எங்க பெரியப்பா சினிமா பார்க்க போ, உங்களுக்கு தெரியுமே, சினிமா பார்க்க போவேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போனேன், ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிட்ட போய் சேர முடியல அப்படின்னு இந்த 100ஆண்டு விழாவை இந்த நாட்டினுடைய முதல்வர் துவக்கி வைத்து விட்டார். அதே முதல்வர் வைக்கத்திலே இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி அம்மையார் சிலைக்கு கேரளா சென்ற பொழுது அங்கேயும் சென்று மாலை அணிவித்து திரும்பி இருக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ரைசிங். இந்த கிண்டல் அடிச்சுட்டு போற பாயிண்ட் இல்ல இது. 4 வருட காலமாக ஜானகி அம்மையாருக்கு என்ன செய்தீர்கள், என்ன கண்டீர்கள் சொல்லுங்க. ஜானகி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு பட்டியலிடுங்க பாப்போம். டெஃபினட்டா சார். ஜெயலலிதா அம்மா இருந்த போது நீங்க எல்லாம் எவ்வளவு முறை ஜானகி அம்மா பத்தி பேசியிருக்கிறீங்க? நீங்கள் ஒன்றை சரித்திரத்துல தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரை குறிப்பிடுகிறீர்களோ ஜெயலலிதா அம்மையார் என்று, ஜானகி அம்மையார் அவர்களை புரட்சி தலைவி அம்மா தேடிக்கொண்டு போயிருக்கிறார். இல்லங்க, அப்ப என்னாச்சு, 100ஆண்டு விழான்னு வரும்போது அதோட நிறைவா பிரம்மாண்டமா எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்கிறார். அதுலயும் குத்தம் குறை காண்றீங்களே, அது சரியில்லை இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஹரி? என்ன ஜானகி அம்மாவுடைய உத்தேசமா இருந்தது, அவர்களது கொள்கை என்னவாக இருந்தது, கோட்பாடு என்னவாக இருந்தது? 27 இடத்திலே புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெற்றார்கள், ஒரு இடத்துல தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு மக்கள் தீர்ப்பு பெறாத நிலையில் அதே ஜானகி அம்மையார் இறங்கி வந்து, சார் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்நீராடை நிர்மலாவை புரட்சி தலைவி அம்மாவிற்கு எதிராக போடி நாயக்கனூரில் நிறுத்துகிறார்கள்.
வீரப்பன் நிறுத்துறார் கேளுங்கரி. ம். மிக மிக அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கிறார் வீரப்பன். நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த காலங்களிலே இரண்டாக பிரிந்து பிளவு நடந்து இது நடந்ததா இல்லையா? ஆனால் அத்தனையும் மறந்துவிட்டு, பொறுமையா ஒரே நிமிஷம், அத்தனையும் மறந்துவிட்டு இதை இணைப்புக்கு ஜானகி அம்மையாரே முன்வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மா சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம், நீங்க அவைத்தலைவரா தொடரணும், என் கூட இருக்கணும், ஆகவே நீங்க அலுவலகத்தை கொடுத்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒற்றுமையா போறீங்க. அப்படி ஜானகி அம்மையார் சொல்லுகிறார், வேண்டாம், குழப்பமே வேண்டாம், இங்கே பிரிவினையே வேண்டாம். எனது கணவர் மாத்திரமல்ல, மக்கள் திலகம் புரட்சி தலைவராக உயிரோட்டமா இருக்கக்கூடிய இந்த தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம், பாடு வீடுகளில் உருவாக்கிய இந்த இயக்கம் வீணாக போய்விடக் கூடாது என்று சொல்லி அந்த இயக்கத்தை ஒப்படைக்கிறார். இது நடந்தது கடந்த கால வரலாறு. அதனால ஆனா நான் அதனால என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட தலைவியினுடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் சொன்னதாகவே வைத்துக் கொள்வோம். ரைட்டு, நடத்தியதுக்கு ஒரு பாராட்டு கூட சொல்லிடலாம். ரைட், ஹரி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கணும்? அவர்கள் வழியிலே எல்லாரையும் ஒற்றுமையா சேர்க்கணும்னு இருக்கணும். அவர்களுடைய புகழாரத்தை மாத்திரம் சொல்லி இருக்க வேண்டும். ஆடல் பாடல் எல்லாம் குத்தாட்டம் எல்லாம் நடக்கிறது. ரைட், ஓகே, சந்தோஷம். ஜானகி அம்மாள் வழியிலே எல்லோரும் இணைந்து போறோம், இந்த கட்சியை காப்பாத்துறோம். அதுக்கு பின்னாடி ஒருங்கிணைந்த பின்னால் வந்த 2 தேர்தல்களில் வருங்காபுரி சேர்த்து 2 தேர்தல்களில் வெற்றி பெறுகிறோம். பின்னால் திண்டுக்கல்லில் வெற்றி பெறுகிறோம். 91 அம்மா ஆட்சி அமைக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் ஜானகி அம்மையார். ஆனால் ஒரு முதல்வருக்கு இருந்த அக்கறை, அவருடைய பேரன் குமார் நடத்திய அந்த கல்லூரிக்கு வந்து வாழ்த்திய ஆண்டு விழா ஆரம்பத்தில் நடக்குமாம், முடிகிற நேரத்தில் நூற்றாண்டு விழாவாம். எதை திசை திருப்பதற்காக நடக்கிறது? ஓகே, உங்களோட முதற்கட்ட கருத்தா பதிவு செஞ்சுக்கிறேன். நான் இது திரு பொங்கலூர் மணிகண்ட முன்னெடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்து சுருக்கம் என்னன்னா, ஒருங்கிணைப்புடைய பிரிந்தவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுடைய ஒருங்கிணைப்புடைய சின்னம் தான் ஜானகி அம்மா. அதுதான் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதை. இன்னொன்னு சரியா அவங்கள ஆனர் பண்ணலைங்கிற இல்லைங்க. அதாவது அம்மா காலத்தில் ஏற்பட்டது இரு அணிகளாக பிளவு. இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. பொதுக்குழு கூடி வெளியேற்றப்பட்டதுக்கும் பிளவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஒரு சிலர் வெளியில போன காரணத்துக்காகவே ஜானகியம்மா மாதிரியே கற்பனை செய்யக்கூடாதுங்க. ஜானகியம்மா அவர்கள் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியராக இருந்து கூட தான் மிகப்பெரிய தியாக மனப்பான்மையோடு முழுமையாக ஒப்படைத்து ஒதுங்கி கொண்டாங்க. ஆனா வெளியில போர் அப்படி அல்ல. நாங்கள் தான் அதிமுகவுக்கு தலைமையேற்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த கட்சிக்கு நெருக்கடி தர முயற்சிக்கிறாங்க. ஒருவர் பொதுச்செயலாளர் சொல்றாரு, இன்னொரு ஒரு ஒருங்கிணைப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் அதிமுகவை நோக்கி வீசுகிற கணைகள் என்பது இரட்டைகளைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அந்த கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்துகிற முயற்சியோடைய ஒற்றுமைக்கு வழியக்கூடிய செயல் அல்ல. இன்னைக்கும் சவால்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்னைக்கு சவால் ஏன்? இன்னைக்கும் தோல்வினால. அந்த தோல்விக்கு தீர்வு என்ன? அதை பலப்படுத்துறது. அதுக்கு ஒரு தீர்வு என்ன சேர்றது அப்படின்னு உங்க சொல்றாங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றியோ அம்மையார் ஜானகி அவர்களை பற்றியோ அக்கறையோடு நிகழ்ச்சி நடத்தான்னு சொன்னா அது அம்மையார் அக்கறையா அவர் செய்யக்கூடிய அரசியல். நீங்க அப்படி அல்ல. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தயவு செஞ்சு இன்னைக்கு அதிமுகவுல எத்தகைய நெருக்கடி வந்த போதும் இந்த கட்சியை விடாமல் பாதுகாத்து மீண்டும் இரட்டைகளையை மீட்டு இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாதுகாக்கப்படும் என்கிற அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற தொண்டர்கள் விரும்புகிற ஒரு தலைவராக எடப்பாடி விளங்குகிறார். இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை யாருக்குமே இல்லைங்க. அதாவது ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா வந்தது போல ஜெயலலிதா அவர்களுக்கு 75வது ஆண்டு விழா வந்தது. எவ்வளவு பிரம்மாண்டமா அதிமுக நடத்தியது. இல்ல, அதிமுக எல்லா பகுதியிலும் எல்லா கிராமங்களிலும் நடத்துங்க. எல்லா தமிழ்நாடு முழுவதுமே எல்லா ஊர்களிலும் அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இது போல சூப்பர் ஸ்டார் இப்படி பல தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு நடந்தது போல நடத்தி இருக்கலாமே. இல்ல, இனி பண்ண படம் பாருங்க. அதாவது ஆட்சியில் இருக்கிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வந்தவங்க மிகச்சிறப்பா நடத்துனாங்க. அம்மாவுக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை பொறுத்து செய்வாங்களா? போனீங்க எம்ஜிஆர் அவர்களோ அம்மா அவர்களோ 2 பேருமே அதிமுகவோட இருவரும் தெய்வங்கள் என்றுதான் சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் எங்கே சென்றாலும் என்னுடைய அரசுன்னே சொல்றது அம்மாவுடைய அரசு சொல்றாங்க. உண்மைதான். ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? மீண்டும் அம்மா ஆட்சி அமைக்கணும்னு அவர் தொடர்ந்து பேசி வர்றாரு. இதுக்கு கள ஆய்வுல நிறைய பிரச்சனைகள் வெளிப்படுது. அதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல, நீங்க அம்மா இருக்கிறது குளப்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பிரசித்தி பெற்ற ஊரு. இப்படி 96ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு தொண்டர்களை நிர்வாகிகளை அம்மா சந்திச்சாங்க. இது சொல்ல போனீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்திலேயே வேட்பாளர் அறிவிக்கிற போது அந்த வேட்பாளர் எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி இங்கிருந்து வாகனங்களை சென்னை போய் அம்மாவுக்கு எதிராகவே பேசி
இப்படி அம்மாவை உணர்ந்து கொண்டு மாற்றி வரலாறு உண்டுங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து ஜனநாயக முறைப்படி இயங்குங்க. அதிமுக ஜனநாயக இயக்கம்ங்க. கருத்து சொல்ல உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக தொண்டர்கள் கட்டமைக்கிற போது அதற்கு மதிப்பளிப்பது அதிமுக. அப்படி திமுகவிலேயே மற்ற இடங்களிலே பாருங்க. இந்த மாதிரி பேச முடியுமா? பேசிக்கலாம் பாருங்க. பேசினா இருக்க முடியுமா பாருங்க. அதிமுக அப்படி அல்ல. இன்றைக்கு தொண்டர்களுக்கு மதிப்பளித்து, நிர்வாகிகள் மதிப்பளித்து, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த பகுதியில் நிர்வாகிகள் மனநிலை அறிவதற்காக ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு பலப்படுத்தும் போது இந்த பார்ட் ஆஃப் த சேர்னிங் இது ரொம்ப இயல்பானது. திரு கண்ணன் அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? அங்க கலவரம், இங்க பிரச்சனை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் அதிமுக புதுசு இல்லை. ஜெயலலிதா காலத்திலையும் தகவமைக்கும் பொழுது, மறுகட்டமைக்கும் போது இதெல்லாம் நடந்ததுதான். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இப்படி தானே கட்சி மறு வலுப்படும். தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். 100ஆண்டு விழா எப்ப கொண்டாடப்படுவது? ஜானகி அம்மாவனுடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 30, 1923. 2023லயே 100ஆண்டு விழா கொண்டாடி இருக்கணும். அண்ணன் புகழேந்தி சொன்ன மாதிரி திமுக கொண்டாடுகிறது பழனிசாமிக்கு அப்பொழுது மறந்தே விட்டார். பழனிசாமி மறந்துட்டார். ஓபிஎஸ் ஜானகி அம்மா அணியில இருந்தவர், ஜானகி அம்மாவுடைய ஆதரவாளர். எங்க கொண்டாடினார் ஓபிஎஸ்? அதத்தான் நம்ம ஜானகி அம்மா வந்து அதிமுகவுக்கு எதிரி போலையும், ஜானகி அம்மா வந்து திமுகவில இருந்து வந்தது போலையும், ஜானகி அம்மா அணியில இருந்ததுக்காக அதை ஒரு குறையா சொன்ன பழனிசாமி இன்னைக்கு ஞானோதயம் எங்கிருந்து வந்தது? இதுவரைக்கும் ஜானகி அம்மா வாழ்ந்த, புரட்சி தலைவர் வாழ்ந்த அந்த ராமாபுரம் தோட்டத்திற்கு பழனிசாமி போயிருக்கிறாரா? அந்த இடம் எங்க இருக்குனாது பார்த்திருக்கிறாரா? ஓபிஎஸ் எத்தனை முறை போனார்? ஐயா, ஓபிஎஸ் எத்தனை முறை போனாரு? மாசம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இல்லங்க, நீங்க குறை சொல்லும் போது உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருங்க. எடப்பாடி பழனிசாமியாவது நீங்க சொன்னது போல ஜானகி அவர்கள் கூட இருந்ததை விமர்சித்தார். நீங்க கூட இருந்தீங்க, அதோட பயனாளியா இருந்தீங்க. நீங்க கூட கொண்டாடி வேண்டாமா? கொண்டாடி இருக்கணும். ஏன் கொண்டாடல? கொண்டாடுறவங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கேளுங்க ஐயா, அதிமுகவினுடைய உண்மையான தியாக தலைவி ஜானகி அம்மா. உண்மையிலேயே தன்னுடைய சொத்துக்களை, தன்னை அனைத்தையும் தியாகம் செய்து அதிமுகவை போற்றியவர், புரட்சி தலைவரின் எண்ணத்தை ஈடேற்றியவர் ஜானகி அம்மா. அந்த ஜானகி அம்மா புரட்சி தலைவரின் இல்லத்தரசி, புரட்சி தலைவர் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்தவர். அன்றைக்கு அதிமுக அவரிடம்தான் இருந்தது. அந்த அணியில் இருந்தார் என்பதுக்காகவே ஏளனமா எள்ளி நகையாடிய பழனிசாமி இன்னைக்கு திடீர் ஞானோதயமாக, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, புரட்சி தலைவி அம்மாவினுடைய 75வது ஆண்டு பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது பழனிசாமி எங்கே போனார்? நீங்க எவ்வளவு பிரமாண்டமா கொண்டாடினீங்க அத? உங்களுக்கு அந்த கடமை இல்லையா? அதாவது பிரதமர் மோடியை கூப்பிட்டு கொண்டாடி இருக்கலாம். நீங்க என்டிஏல வேற இருக்கிறீங்க. கேள்வி எல்லாம் சரி. உங்களுக்கு ஏதோ வலி சேர்க்கிறார் புகழேந்தி. எஸ், இல்ல கண்ணன் ஒரு செகண்ட். மூன்று தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீடாக இருந்த தீநகர் வீட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நானும் சென்றிருக்கிறேன். பெரிய விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. நீங்க செக் பண்ணிக்கோ. விழா கொண்டாடிருப்பீங்க, பெருசா தெரியல. இதை தாண்டி சென்னையில வெள்ளம் வந்த பொழுது 3-4 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அந்த வெள்ளத்தின் சுவடு நீடித்த பொழுது ராமாவரம் தோட்டத்தை முழுவதுமாக கிளீன் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் ஓபிஎஸ் ஐயா. இது அந்த ராமாவரம் தோட்டத்துல இருக்கிற எம்ஜிஆரின் உறவினர்கள் அனைவருக்கும் தெரியும். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணனும் புகழேந்தி அது சொல்லுவார். இந்த கள ஆய்வு அதிமுகவை பலப்படுத்தி வருதா நினைக்கல நீங்க? ஐயா, பலம் எங்க படுத்துது? திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிர்ப்பு, எஸ்பி வேலுமணிக்கு எதிர்ப்பு, தங்கமணிக்கு எதிர்ப்பு, கேபி முனுசாமிக்கு எதிர்ப்பு. எங்கு போனாலும் நிலவரம் எல்லாம் கலவரமாகவே மாறுகிறது. உள்ளூர் பிரச்சனைங்க அவங்களை எதிர்க்கலங்க. என்ன நிர்வாகிகளுக்கு மாற்று கருத்து இருக்கும். எப்படி மாற்று கருத்து வருது? இதுவரைக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி எந்த கட்சியில மாற்று கருத்து இல்ல சொல்லுங்க? எல்லா நிர்வாகிகளும் ஒண்ணா இருக்காங்க. அதுக்காக வந்து யாருடனும் எப்படியோ ஒப்பிடுவதா? அதிமுக ராணுவ கட்டுப்பாடுடன் இருந்து இன்னைக்கு கட்டுக்குலைந்து கலவரமாக நிலவரம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதே. அதை பத்தி கவலையே பட மாட்டீர்களா? இயக்கமாக மாற்றுவதற்கு உண்டான எந்த யாருங்க பூட்டுனா?
யாரு போட்டுனா? ஒருங்கிணைப்பாளர் வரும்போது யாரு தடுத்தா? அதிமுக அலுவலகம் தொண்டர்களுக்கானது. அங்கு எதற்கு குண்டர்கள் வந்தார்கள்? குண்டர்களை அடித்து ஒழிக்க வேண்டியது ஒரு தொண்டனுடைய கடமையாகிறது. அதைத்தான் நாங்க கடமையை இந்த செஞ்சோம். கள ஆய்வுகள்ல வெளிப்படுறது கலையபுரங்கிறீங்களா? கலைபுரத்தை தாண்டி வேற என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொன்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க? தலைவர்களா பேசாதீங்க, தொண்டர்களின் விருப்பத்தை கேளுங்க, எங்க கருத்தை கேளுங்க. ஏன்னா இது தொண்டர்களுக்கான கட்சி, தலைவர்களுக்கான கட்சி அல்ல. தொண்டர்களின் விருப்பம் என்னது? கலாய்வுங்கிறது என்னது? களத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை, களத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு கட்சியை பலப்படுத்துவது. இதுதான் தலைவர்களுடைய வேலை. ஆனால் பெரும்பான்மையான தொண்டர்களும் பெரும்பான்மையான மக்களும் தமிழக மக்களும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த திமுகவினுடைய சட்ட ஒழுங்கு சீரழிவு, நிர்வாக சீர்கேட்டை மீண்டும் மாற்றிவிட்டு மீண்டும் மக்கள் செல்வாக்கு படைத்த அதிமுக மக்களாட்சியை தர வேண்டும் என்றுதானே தொண்டர்களும் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். அதை தருவதற்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இல்லைங்க, பிரச்சனை என்ன இருக்குன்னு பேசினா தெரியும், அதுல வெளிப்படும், கோபம் வெளிப்படும், மாற்று கருத்து வெளிப்படும். அதை தீர்க்கறதுக்கு அதை வெளிவந்தா தானே டீல் பண்ண முடியும். அவர் சொன்னார், பொங்கலூர் மணிகண்டன் அழகா சொன்னார், குளப்பாக்க இது வரும்போது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலையா? குளப்பாக்கத்துல அவர் பார்த்தாரா? குளப்பாக்கத்துல என்ன நடந்துச்சு? அம்மா ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும், ஒவ்வொரு கிளை செயலாளரையும், ஒவ்வொரு நகர செயலாளரையும் நேரடியாக பேசி நிறை குறைகளை உடனடியாக கேட்டு அங்கேயே ஆக்ஷன். கேக்குறாங்க, குறை வெள்ள வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுவாங்க. பேச விடுறீங்க நீங்க? பேசுற நகர செயலாளர் பேசினா தூக்கி அவனுக்கு வெளியே போடுன்றீங்க. ஒன்றிய செயலாளர் பேசினா அவனுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல போ சொல்லுன்றீங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு ஒப்பிடுறீங்களா? நீங்க அம்மாவின் கால் தூசிக்கு போயிருவீங்களா? திரு சேலம் மணிகண்டன் எதிர்கொள்ளுங்க, இதெல்லாம் ராணுவ கட்டுப்பாடா, இதுதான் ராணுவ கட்டுப்பாடான இயக்கம் உங்களால சொல்ல முடியுமா? இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு சங்கடத்தை தரலையா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள், அதற்காக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்ட தொண்டர்களுக்கு ஒரு சிறிய மனக்குறை இருந்தது. தியாக தலைவி, உண்மையான தியாக தலைவி, அண்டர்லைன், உண்மையான தியாக தலைவியா வாழ்ந்த அதிசயமா இருந்த மரியாதைக்குரிய ஜானகி அம்மாவுக்கு ஒரு பெரிய விழா அதிமுக சார்பில் எடுக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அந்த குறையை விட்டு வச்சீங்க விழா. ஏன்னா அந்த குறையை ஏற்படுத்தியது யாரு? நீங்க புகழேந்திக்கு வலு சேர்க்கிறீங்க, குறைய வச்சீங்கன்னு. பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, அன்றைய சூழ்நிலையில் கட்சியில் உள்ள பிரச்சனைகள் இதில் அன்னைக்கு பெரிய அளவில் பண்ண முடியல. இன்னைக்கு கட்சி எல்லாம் சரியாக்கி சீர்படுத்தி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக, அது என்னமோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இன்னைக்கு அதில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதில் கலந்துட்டு நான் மாலை 5 மணி விமானத்தில் தான் நான் சேலத்துக்கு வந்தேங்க. மிக பிரம்மாண்டமாக, மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு உண்மையான அதிமுகவினுடைய அந்த தியாக தலைவிக்கு ஒரு எல்லாரும், ஏன்னா ஜானகி அம்மா எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க, ஒரு வாழ்ந்த அதிசயமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இளைய தலைமுறையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய, அவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்திய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவினர் அவ்வளோ உள்ளார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்து போன ரீல் எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரை போன வாரம் ஏறத்தாழ ஒரு 1 to 1 45 நிமிஷம் அந்த முன்னாள் அமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அவர் சொன்ன விஷயம், நாங்கள் எல்லாருமே 6 பேரும் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தது உண்மை. நாங்கள் பேசின விஷயம் என்னன்னா, அந்த குக்கரான மக்கரையோ இல்லை பலாப்பழத்தையோ இல்லை சிறைப்பறவை சின்னத்தாயோ இல்லை இந்த வாயாள கெட்ட மீசக்காரையோ இவங்களை பற்றி எல்லாம் பேசலை. கட்சியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் பண்ணணும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் ஒரு நடைப்பயணம் மாதிரி வரணும், அதே மாதிரி இந்த கள ஆய்வு கூட்டங்களை கொண்டு வரணும்னு கட்சி வளர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சொன்னவர் யார்? மணியானவரா? அவர் சொன்னாருங்க. மணியானவரா? அதாவது ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுப்பாங்க. வேலுண்டு வினை இல்லை, மணி உண்டு பயம் இல்லை. போதுங்களா? அதனால அவர் மிக தெளிவா 3 விஷயத்த சொன்னார். அதை நான் இல்லங்க, அது உங்ககிட்ட சொல்றத பப்ளிக்கா சொல்லிடலாமே, இந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் இன்னைக்கு சொல்லாத கூட குறையா சொல்றாங்க. அதுக்காக கேக்குறேன், அவர் வெளியில சொன்னாரா, பப்ளிக்கா சொன்னாரா, மறுத்து சொன்னாரான்னு சொன்னார்ல. இப்ப மணிகண்டன் 1 to 1 45 நிமிஷம் பேசுறாருல.
அதற்கும் அவர் பதில் சொன்னாருங்க. என்னன்னு சொன்னாரு? பொதுச் செயலாளர் நம்ம கட்சியில் இருக்கிறப்ப இதை போய் நான் மீடியாவில் பேச வேண்டிய நெசசிட்டி இல்லைங்க, இதை வந்து டெய்லி ஒரு விவாதமாக்குவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லிட்டா முடிஞ்சிச்சே. நாங்க இப்ப 6 பேர் பார்க்கல, 6 பேர் பார்த்தது நீங்க சொல்ற மாதிரியான காரணங்களுக்குன்னா யாரும் இனி பேசவே மாட்டாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு கண்ணன் ரொம்ப சுருக்குமா, கண்ணன் சுருக்குமா நீங்க பேரே சொல்லிட்டீங்க. இல்ல பேரே இல்ல என்ன பேரை சொன்னேன் நீங்க? இப்ப அண்ணன் வந்து சொன்னார்ல, நம்ம இதே வேலுண்டு பயமில்லை மணி உண்டு கவலை இல்லைன்னு சொன்னார்ல, அதே வேலுண்டு அதே மயில் உண்டு என்னிடமும் பேசியிருக்கிறார். எப்படி எண்ணத்தை தான் பழனிசாமியிடம் சொன்னாலும் பழனிசாமி நீங்க பொறுப்பதாக இல்லை. நான் பொறுப்பு என்னத்தை நாங்க எடுத்து சொன்னாலும் அவரு கேட்கிற மாதிரி இல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு எப்பயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பழனிசாமியிடம் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்னாலும், நாங்கள் போய் அழுத்தியே சொன்னாலும் அவரு இது சம்பந்தமா பேசவே வராதீங்க, இது சம்பந்தமா என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாருப்பா. நாங்க என்னதான் செய்யறது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம், ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்சது மாதிரியே மணிகண்டனுக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை, அவர் பழனிசாமிக்கு ஆதரவாக பேச வேண்டும். மணிகண்டன் எப்பா புலவர எசப்பாட்டு பாடுறதுன்னு அதுக்குன்னு என்ன அடிச்சு வாயில வர்றதெல்லாம் வந்து பொய்யாவே பேசிட்டு இருக்கிறிய, அது நீங்க சொன்னதுக்கு நீங்களே பொறுப்பு. நான் வந்து நேரடியா சொல்றேன், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களை தான் நான் சந்திச்சு நேரடியா நான் பேசினேன் அப்படிங்கறது சொல்றேன். நான் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போறேங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஹரி, இப்ப உங்க கேமரா யூனிட் இந்த சத்தியமூர்த்தி பக்கம்லாம் நீங்க அனுப்புறதே கிடையாதுங்களா? இந்த ஊருக்கு 2 பேர் கூட இல்லாத காங்கிரஸ் கட்சியில் ஏதாவது கூட்டம் நடந்ததுன்னா பாத்தீங்கன்னா சட்டை வேஷ்டி எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அன்றாயரோட வெளியே ஓடுவாங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் பாரம்பரிய பழக்கம் காங்கிரஸ்ல, அதெல்லாம் மறுக்கவே இல்லை. நாடு முழுக்க இருக்காங்க கோஷ்டி பூசல். அவங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்களோ நீங்க அப்படிங்கறத இப்ப புது விமர்சனம். டஃப் கொடுக்குறோம், வேற விதத்துல கொடுக்குறோம், அதை சொல்றேங்க. திமுக 75 ஆண்டு கால அரசியல் வரலாறு உள்ள திமுகவில் வந்து உள்கட்சி பிரச்சனையினால திரு கருணாநிதி அவர்கள் காலத்துல கொலை விழுந்திருக்குது. என்னோட சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், என்னுடைய உள்கட்சி பிரச்சனையில கொலை விழுந்திருக்குது. கருணாநிதி அவர்கள் சொல்லுவார், மதுரை எனக்கு எல்லை, மதுரை எனக்கு எல்லை, நெல்லை எனக்கு தொல்லை அப்படின்னு. அவ்வளோ பெரிய தலைவர் கருணாநிதி அவர்களே வந்து உட்கட்சி பிரச்சனையில மனம் வந்து போய் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணா காலத்துல நினைவு நம்ம காட்சிகளை பாக்குறோம்ல, சேர தூக்குறது, கேமரா ட்ரைபாட தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல நடந்திருந்தா என்ன இருக்கும்? இதுதான் ராணுவ கட்டுப்பாடு இயக்கமா? இத பூசி மெழுக கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. லெட் மீ ஃபினிஷ். என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா காலத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறப்ப யாராவது வேட்பாளர்கள் அறிவிச்சாங்கன்னா போயஸ் கார்டனை போய் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. 100 பேர் 200 பேர் கட்சிக்காரங்க போய் இந்த வேட்பாளரை மாத்தணும் அப்படின்னு அம்மா காலத்திலேயே நடந்திருக்குது. அதே மாதிரி மரியாதைக்குரிய இப்ப எனக்கு முன்னாடி பேசின பொங்கலூர் மணிகண்டன் குறிப்பிட்ட மாதிரி அம்மா கட்சியில சில மாற்றங்கள் கொண்டு வந்தப்ப இதே போயஸ் கார்டன்லயும் தலைமை கழகத்திலையும் போய் பல நாள் காத்திருந்து இதை மாத்தியே ஆகணுங்கிறப்ப உண்மையான அதுல அவங்க சொல்றதுல சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அம்மா அந்த மாதிரி மாத்தி இருக்கிறாங்க. அம்மா இருந்த பீம் இது நடந்திருக்குது. இன்னும் ஒன்னே ஒண்ணு, அதாவது ஒரு காலத்துல ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, கருவின் குற்றங்கிற மாதிரி உங்க தலைப்பே குற்றமா இருக்குதுங்க, பிளவா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஏன் சார், அதாவது வெளிப்படுவது பலமா அப்படின்னு கேட்டீங்க. பிளவுனா யார் எதிர்த்து, அதாவது பன்னீர்செல்வம் பலாப்பழம் பன்னீர்செல்வமோ குக்கரான மக்கரோ அப்படி இல்லைன்னா சிறைப்பறவை சின்னத்தாயோ இவங்களை கட்சியுடைய தலைவர்கள் பேசுறாங்களா இல்லையா? இந்த பிளவு அங்கீகரிச்சு பேசுறாங்களா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த லோக்கல் லெவல்ல. ஹரி, நான் இந்த பாயிண்ட கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்ட நபர்களை கட்சிக்கு கொண்டு வாங்கன்னு எங்கேயாவது நீங்க சொல்றது சரி. இது வரைக்கும் இந்த திருநெல்வேலியிலயோ டெல்டாலயோ நடந்த இது யாருமே சசிகலா சரிங்க, ஓபிஎஸ் சரிங்க சொல்லல. ஆனா இங்க லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய சண்டை அதிமுக பிராஸ்பெக்ட்ஸை பாதிக்கும்ல. நிச்சயமா அதைத்தான் கலாய்வுன்னு போறது வந்து சார். நோய் நாடி நோய் முதற் நாடிங்கிற மாதிரி அங்கங்க உள்ள சில லோக்கல் தலைவர்கள்னால அவங்க மேல ஏற்படுற மனமாச்சரியத்தினால எப்பயுமே இது எந்த காலத்துல ஏற்படல? திரு மணிகண்டன் as a point அவர் சொல்றாரு, ஜெயலலிதா காலத்திலயும் நடந்திருக்கு, அன்னைக்கும் முற்றுகை நடந்திருக்கு. இன்னைக்கு யாரும் தலைமை முற்றுகை இல்ல பாருங்க. லோக்கல் லெவல்ல பிரச்சனைகள் எல்லா காலத்திலயும் எல்லா கட்சியிலயும் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். நிர்வாகிகள் சரியில்லை என்று இந்த நிர்வாகியை மாற்ற வேண்டும் என்று தலைமையிடம் முறையிட்டார்கள். எதற்கு?
நம்மளுடைய கட்சிக்கும் நம்மளுடைய ஆட்சிக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் இந்த நிர்வாகி இருந்தால் சரிப்படாது என்று நிர்வாகியினுடைய நிறை குறைகளை அம்மாவிடம் எடுத்துரைத்து அதை அம்மா ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்தார்கள். இப்பொழுது பிரச்சனையே என்ன? பழனிசாமி இருந்தால் அதிமுக வெற்றி பெறாது, பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை. நீங்க பார்த்த காட்சிகள் எதுலயாவது பழனிசாமி மாத்தணும்னாங்களா இல்ல உங்களை சேர்க்கணும்னாங்களா? அடிச்சு விட ஆரம்பிச்சாரு. ஏப்பா வெளியே நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதிமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா? கேளப்பா, ஏப்பா வெளியே நின்னுட்டு போட்டுட்டு இருக்கிற அதிமுக நடந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? மணியண்டா, உனக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ இரவல் பார்ட்டி, நீ அது மாதிரி நீ கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலே கட்சியில இருந்து கட்சியில உனக்கு காத தூரம் காதருந்து ஊசியோட கூட இருந்ததுனால நீயும் அதுக்கு உனக்கு கதம் உனக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நான் ஆதரவாளர், நான் கட்சியில ஒண்ணு பொறுப்பு இல்லையே, நான் அதிமுக ஆதரவாளர். நீ ஆதரவாளர் இல்ல, பழனிசாமி மன்னாத கம்பெனி ஓனர் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் அவர் ஒருங்கிணைப்பு குழுவா மன்னாத கம்பெனி ஊசி ஒண்ணு இருக்கிறீங்க. இன்சல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல. விமர்சனம் செய்யுங்க, தரக்குறை வேண்டாம். நான் பேசினா குறுக்க பேசாம இருக்க சொல்லுங்க. நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இன்னொரு எஸ் கண்ணன். அதாவது ஒரு விமர்சனம் வச்சா தயவு செய்து அந்த விமர்சனத்தை உள்வாங்கிட்டு அதுல இருக்கக்கூடிய உங்க சைடுல இருக்க நியாயத்தை சொல்லுங்க. நாங்க அதுல பொறுக்கிடவே இல்லை. அதனால உண்மையிலே கள நிலவரம் என்னங்கிறது அந்தல சிந்தனையா போய் கிடக்கு. அதிமுகவினுடைய தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா இவர் நமக்கு கேபி முனுசாமி சொல்ற மாதிரி வாழ்வாசாவ பிரச்சனைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுது. நம்ம கருத்து முனுசாமி என்ன சொல்றாரு? இந்த 2026 தேர்தலில் நாம தோற்றுவிட்டால் வாழ்வாசாவா, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெருசா வந்துரும், நம்ம பெண்ணுக்கு தள்ளப்படுவோம்ங்கிறாங்க. தங்கமணி என்ன சொல்றாரு? நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு, இந்த கருத்து வேறுபாடுகள் பூரா களையணும், கருத்து வேறுபாடுகள் கணக்கிட்டு நம்ம எல்லாம் ஒற்றுமையா ஒரு குடையின் கீழ் இருக்கணும்னு சொல்றாரு. உங்களை சேர்க்கணும். ஐயா சாமி, அப்படி பூசிட்ட நீங்க முழுகாதீங்க, அது மாதிரி பழனிசாமி முழுக வேண்டாம். இந்த கருத்து வேறுபாடு, நம்மளுக்குள்ள பிளவு, நம்மளுக்குள்ள பிரிவு, வாழ்வாசாவா எதனாலயா வந்துச்சு? சுருக்கமா நான் மற்ற தெரிய வேண்டாமா? பொங்கலூர் மணிகண்டன் இல்ல, ஓகே ஹரி சேலமணிகண்டன் முடிச்சிருக்கேன். சுருக்கமா திருப்பி 2026 தங்கமணி சொன்னது முனுசாமி சொன்னது பண்ணுவீங்க. நான் சொல்லிடுறேங்க, 2026 தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசிட்டஸ். இதுல ஒன்றும் ரகசியமே கிடையாது. அப்ப தொண்டர்கள் ஏதோ சாதாரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தொண்டர்களை உசுப்பேத்து. நான் ஒன்று சொல்றேங்க, கலைஞர் நல்லா உயிரோட நல்லா இருக்கிறப்பயே எடுத்துக்காரமா இருக்கிறப்பயே எனக்கு இதுதான் கடைசி தேர்தல் 3 தேர்தலில் சொன்னார். எதுக்கு சொன்னார்னா தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தணும், அது மூலமா ஒரு வெற்றி வாய்ப்பை குமிக்கணும்னு அவர் எப்படி ஒரு யுக்தியை கையாண்டாரோ அந்த மாதிரி இது 1996 அப்புறம் அம்மா மேல பல வழக்குகள் போட்டப்ப அதுக்கு அடுத்த தேர்தல் அம்மா இதே வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அதிமுக மிக சோதனையான காலம், தொண்டர்கள் எல்லாம் ஜெயிக்கணும், எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்கள் ஊக்கப்படுத்த பேச வார்த்தை கேஸ போட்டிருந்தார். திரு கண்ணன் இது கேட்டது இல்லையா? நீங்க திமுக கூட்டத்துல நம்ம கேட்டிருக்கோம், நம்ம கவனமா இருக்கணும் பேசினார். நீங்க எப்படி ஊக்கப்படுத்துவீங்க, எப்படி ஊக்கப்படுத்தணும்? அதிமுக பலமாக இருக்கிறது, அதிமுக திமுகவை விட ஒரு ஷார்ட் ட்ரீட்மென்ட் கொடுப்பாங்க இல்லங்க. இப்ப நம்ம இல்லன்னா கஷ்டம். ஸ்வீப் அடிச்சது திமுக, அதுக்கு முன்னாடி இது நம்ம கவனமா இருக்கணுங்க அப்படின்னு கேனர் பேசினாரு, நிர்வாகிகள் பேசினாங்க, அது வாத பொருளாச்சு. நல்லா படிக்கிற பிள்ளைய கூட இத பாரு, இந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம், இதுதான் வாழ்க்கை நிர்ணயிக்குது, நம்ம மிரட்டுறது இல்லையா? அந்த மாதிரி தானே. அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுருமா? அதனால இவங்க பழனிசாமி தலைமையில கள ஆய்வு செஞ்சுட்டு அதிமுக பலப்பட்டுமா? உண்மையிலே பலகீனம் என்னன்னு நீங்க பலகீனமா எது வெளிப்படுகிறது? திருப்புகழ் இந்த கள ஆய்வுனா கள பிரச்சனையை பேசத்தானே பேசுவாங்க, அதை பேசினா தானே அணுக முடியும். அது இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஏஜ்ல வெளிப்படுது நிறைய விஷயங்கள். அன்னைக்கு எல்லா காலத்திலயும் கட்சிகள் இந்த மாதிரி சவாலான காலகட்டங்கள் சந்திக்கும் போது வருதானே. அது கள ஆய்வா இருக்கணும், கொல ஆய்வா இருக்கக்கூடாது. சரி, கள ஆய்வுனா ஓகே. அங்க போய் வாழ்வா சாவா ஒருத்தர் பேசுறார் கிருஷ்ணகிரியில இருந்து, இந்த கட்சிக்கு வாழ்வா சாவா,
அப்படிங்கிறது 2026 தெரிஞ்சிடும்ன்றாரு. இன்னைக்கு ஒற்றுமையினுடைய மறுமுகமாக திகழக்கூடிய, கட்சியை இணைத்து அழகு பார்த்து சாம்ராஜ்யத்தை வாழ வைத்த ஒரு வள்ளலாக திகழ்ந்த ஜானகி அம்மையாருடைய ஒரு பாராட்டு விழா எடுக்கிறேன்னு எடுத்து அதுல பேசுறார், அதிமுகவை யாரும் அழிக்க முடியாது, இந்த அழிவு இந்த வாழ்வா சாவா, இன்னொருத்தர் தேவையில்லாம பூத் கமிட்டி இப்படி நடத்து அப்படி நடத்துன்னு திரு தங்கமணி பேசினா. அவர் பேசுறாரு, எங்க அண்ணன் சீனிவாசன் சூப்பரா எல்லா உண்மையும் பேசிட்டார். என்ன 100 கோடி கேக்குறாங்க, 4 பேர் ஒரு 10 சீட்டு கேக்குறாங்க, 100 கோடி கேக்குறாங்க. எங்க காலத்துல 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு பூத்து வேலை பார்ப்போம், உள்ள வந்தாலே ஏகப்பட்ட காசு கேக்குறானுங்க, எங்க இருந்து கொடுக்குறது தம்பி? தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கன்ட்டாரு. அப்புறம் இல்ல அவர் வேலையா தானே, அம்மா இட்லி சாப்பிடுறாங்க, டீ சாப்பிடுறாங்க, காபி சாப்பிடுறாங்க, அப்புறம் மாத்திக்கிட்டாரு. ஐயோ தப்பா சொல்லிட்ட, மன்னிப்பு கேட்கிறேன், தாய்மார்களே உங்க காலில் விழுந்து கேட்கிறேன்னு சொன்னாரு. பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து, மகளிர் எல்லாம் ஒன்னா சேர்த்து திரு சத்தியமா விட்டுட்டீங்களே. புள்ள மேல சத்தியமா. அப்புறமா என்ன சொல்றாரு, எல்லாம் இப்ப மகளிர் எல்லாம் ஒன்று திரட்டி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா தொடரணும்ன்றாரு. அப்புறம் நான் தப்பா பேசுறேன் தம்பி அப்படிங்கிறாரு. இது வந்துங்க எல்லாருக்கும் ஸ்லிப் ஆஃப் தி டங் நம்ம எல்லாருக்குமே வருதானே. இல்ல எல்லா இடத்துக்கு ஒரு இடத்துல ஒரு நடந்ததுன்னா சரி. ஹரி, இந்த 100 கோடி கேட்பாங்களா சார் கட்சியில? அப்பெல்லாம் கேட்பாங்களா? அது எங்க அண்ணன் சீனிவாசன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் உண்மைதான் சொல்றாரு. நான் வேணா பதிவு பண்ண தயாரா இருக்கேன். 2வது, நான் விட்ட இடத்துக்கு மறுபடியும் வரேன். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். இந்த தலைமை கழகத்தை கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரில் எழுதி கொடுத்த, அதாவது டீடா போட்டு கொடுத்த திருமதி ஜானகி அம்மையாருக்கு ஒரு ஹாலுக்கு பேர் வைக்கணும்னு எங்களது ஒருங்கிணைப்பு குழு இருக்கக்கூடிய அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகரன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முன்வைத்தது. என்னாச்சு? அதுக்கு முதல்ல ஜானகி அம்மையாருடைய பேரன் ஒரு சிலையை வைக்கணும், அந்த இடத்துல பெயரை வைக்கணும்னு கேட்டது. என்னாச்சு? நீங்க கேட்ட மாதிரி எந்த இடத்துலயாவது அவரை தூக்கி பேசி வாழ்த்தி பேசி நீங்கள் பார்த்ததுண்டா? ஒரு முதல்வர் செய்யும் பொழுது ஏன் நாம் தவறுகிறோம்? ரைட்டு. அம்மாவுக்கு என்ன பண்ணீங்க நீங்க கேட்டீங்க. அம்மாவுக்கு எல்லாம் வில்லேஜா பண்ணிருக்கேன்னு நண்பர் சொன்னார். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க நீங்க. அதாவது இது வந்து கர்நாடகா. இங்க இருக்க முதலமைச்சர், அப்ப இருந்த முதலமைச்சர் எடையூரப்பா அம்மாவுடைய சத்தாஞ்சலின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. இது 2 இடத்தில் பெங்களூர்லயும் ஷிமோகாவிலையும் என்னுடைய தகுதிக்கு நான் நடத்தியது. இது ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேரை சேர்த்து அங்க இருக்கின்ற தலைவர்கள் வெளி மாநிலத்துல நான் அங்க அப்ப இருந்த பொழுது நடத்தப்பட்டது. இது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? கோவப்படக்கூடாது ஹரி. கொண்டாட்டங்கள்லாம் நடத்துறாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. இல்ல நீங்க கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. இதை கேட்க வேண்டியவர்கள் நாங்கள் தவறிவிட்டோம். ஹரி கேட்டார் என்னன்னா, இது மாதிரி மற்ற தலைவர்களை எல்லாம் அழைத்து திமுகவில் பண்ற மாதிரி வைத்து அதை ஏன் ஒரு புகழஞ்சலியாக சூட்டி அம்மாவுக்கோ தலைவருக்கோ ஜானகி அம்மையாருக்கோ பண்ணுவதில்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்க நேரத்துக்கு முன்னாடி. அதை தான் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கட்சி தொய்வா போகுதுங்கிறது எப்ப பிரச்சனைகள் கட்சியில ஏற்படுதோ, திண்டுக்கல்ல தகராறு, அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க தகராறு, நெல்லையில தகராறு, திரும்பி வந்தீங்கன்னா இங்க வந்து கும்பகோணமோ இங்க ஒரு இடத்துல சண்டை கலாட்டா எல்லா இடத்துலயும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம யோசனை பண்ணணும். 2வது, இன்னைக்கு எல்லா காலகட்டத்திலயும் எல்லா கட்சிகள்லயும் முக்கியமான சோதனையான காலகட்டத்தில் நடந்தது சார். எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். என்னை பேரவை செயலாளர்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு யாரோ 4 பேர் போய் கத்தனா உடனே சாயங்காலமே வந்துருச்சு அந்த லிஸ்ட். கத்துறவங்க எல்லாம் கட்சி விட்டு எடுத்து உடனே வெளியில வந்துரும். 5-10 நிமிஷம் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னு யாரோ கூட்டத்துல கலாட்டா பண்ணாங்களாமா, பேர கொடுங்க, யார கட்சி விட்டுடுங்க அப்படின்னு. அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கறது கிடையாது சார். தலைமை கழகத்துல ஆய்வு நடத்துனீங்க. 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல பின்னாடி போச்சு. விலவங்கோடுல 5000 ஓட்டு. அந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அப்ப கேட்பாங்களா இல்லையா போராட்டத்தில் இருக்கவங்க, நிர்வாகிகளும் தொண்டர்களும்? நியாயமான கேள்வி தானே. கட்சி இப்படி தொய்வா கீழே போயிட்டே இருக்க அதோடைய வெளிப்பாடு இல்லையா திரு மணிகண்டன்? இப்ப பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் பூதாகரமா வெடிக்குதுங்கிறாங்க திரு மணிகண்டன். மணிகண்டன் இப்போ அதிமுக என்பது பல குடும்பங்கள் இணைந்து ஒரு கட்சி. திமுக மாதிரி ஒரே குடும்பம் நடத்துகிற கட்சி அந்த பிரச்சனை இல்லை. அந்த கட்சி கூட பாத்தீங்கன்னா திரு அழகிரி அவர்களுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு திலகர் அலுவலகமே எரிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. திரு தாக்கரசன் கொல்லப்பட்டார். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை அதிமுக எப்பவுமே இல்லை. ஜனநாயக முறையில இயங்கக்கூடிய அதிமுக இப்படித்தான் பேசப்படுங்க. இன்னொன்று, ஆனா எடப்பாடி அவர்கள் மிக தெளிவா இருக்காங்க. அதிமுகவில இருந்து வெளியேற்றப்படுவதை தவிர யார் வேண்டுமானாலும் கட்சியில் அணையலாமுங்க. வருத்தம் தெரியுது, கடிதம் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். இப்ப நீங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ, அண்ணன் தங்கமணி அவர்களோ, மற்றவர்களோ பேசியதை பத்தி பேசுறோம். அதாவது
கலாய்வு கூடத்துக்கு போனீங்கன்னா கேபி முனுசாமி எல்லாம் பேசுறது சரியான பேச்சு. கலாய்வு செய்கிற போது தொண்டர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்த வேண்டும்ங்க. இன்னொன்று வெளிப்படையா பேசணும் கலாய்வு. அப்ப வெளிப்படையா பேசலாங்கிறத உண்மை. இல்ல வெளிப்படையா பேசலாம், வெளிப்படையா அடிச்சுக்க கூடாது. இல்ல சார், அதான் அடிச்சுக்கல சார். இதாவதுங்க ஒரு கட்சி ஒரு அதெல்லாம் பார்த்தோம் சார். நீங்க அது நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவோட காலத்துல இந்த மாதிரி சேனல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டாங்களா சார்? ஒரு செய்தி சொல்லுங்களா? அம்மா இருக்கிற போது பொங்கலூர் தொகுதியில திரு தாமோதரன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர், அவர் வந்து போட்டிட்டார். அப்ப அதனால எஸ்பி ஒன்றிய கண்ணந்த ஒன்றிய செயலாளர் அன்றைக்கு இதே மாதிரி ஊழியக்கூடத்துல மிகப்பெரிய அழுதறி எல்லாமே செயலாளர் வீசிட்டாங்க. அவர் தோற்கடிக்க மாட்டார். இது மாதிரி சம்பவம் கேமரா இல்லைங்கிறீங்களா? இல்ல அன்னைக்கு கேமரா அன்னைக்கு செய்தியா வந்து சார், பரபரப்பு செய்தியா வந்து அந்த வேட்பாளரை மாற்றக்கூட சொன்னாங்க. திரு தாமோதரன் அவருக்கு எதிராகவே அந்த ஒன்றியத்துல மிகப்பெரிய கவர்மை ஏற்படுதுங்க. பத்திரிகை செய்தி வந்தது. அம்மா அவர்களை நேரடியாக ஒன்றிய செயலாளர் எஸ்பி அவர்களை அழைத்து பேசினாங்க. சும்மா நடந்தது. இது வந்து அதிமுகவுல உட்கட்சி ஜனநாயகத்தை எப்பவும் மதிக்கூடிய இயக்கம்ங்க. அந்த வகையில இதை பெரிதுபடுத்தணும் அவசியம் இல்லை. கலாய்வு செல்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளுமே வெளிப்படையா பேசலாங்க. எதுவுமே பேசாம வரணுங்க. அங்க போய் வந்து இந்த மாதிரி 2026 இந்த மாதிரி நாம் வேலை செய்யாவிட்டால், தோற்கடிக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை புரிய வைக்கிறாங்க. அவ்வளவுதான் உண்மை. இதுல வந்து எந்த குறையும் இல்லை. ரொம்ப முக்கியமான கருத்து திரு கண்ணன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா காலத்திலயும் நடந்திருக்கு. வெளிப்படையா பேசுறாங்க, அதுதான் இப்படி பாய்ஸ்டஸா வெளியில வருது. திரு கண்ணன் ரொம்ப சுருக்கமா. ஐயா, வெளிப்படையா பேசுறத வரவேற்கணும், வாழ்த்தணும், தப்பு இல்லை, தவறு இல்லை. ஆனா என்ன நடக்குன்னே தெரியாம மூடி எப்படி மறைப்பீங்க? இந்த பிரச்சனைக்கினுடைய வேற கண்டுபிடிக்காம, பிரச்சனையுடைய ஆழம் புரியாம நீங்க பேசாம இது காங்கிரஸ போல கம்யூனிஸ்ட போலன்னு பூசி மொழிகிட்டீங்கன்னா அதிமுகவை எப்பத்தான் நீங்க பலப்படுத்துவீங்க? சரி, அதிமுகவே நடந்திருக்குங்கிறார், பல கட்டத்துல நடந்திருக்குங்கிறாங்க. ஐயா, அதத்தான் இவங்க இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். இந்த நிகழ்ச்சியே அதிமுகவை பலமா பலகீனமாங்கிறது இந்த நிகழ்ச்சியே இங்க இருக்கிற 4 பேரே சாட்சி. எப்படின்னா, அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக பலம் பெறணும், அதிமுக தலைமை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நானும் அண்ணன் புகழேந்தியோ எதிரணியில இருக்கிறோம். பழனிசாமி நல்லா இருக்கணும், பழனிசாமியும் புகழ் பாடணும் அப்படிங்கிறவங்க அதிமுகவுக்கு ஆதரவாளராக இருக்காங்க. வழக்கமா சொல்ற விஷயத்துக்கு வந்துருங்க. இந்த நிகழ்ச்சியே சாட்சி அதிமுக பலமா இருக்கா பலகீனமா இருக்கான்னு. இப்படி என்னை போன்று, அண்ணன் புகழேந்திய போன்று, ஐயா ஓபிஎஸ் போன்று, சசிகலா போன்று, தினகரன் போன்று அதிமுகவின் ஆணிவேர்களை எல்லாம் பீத்து எரிந்து விட்டு சல்லி வேற வச்சுக்கிட்டு தனித்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு நீங்க அதிமுக எப்படி பலப்படும்? அதிமுக எப்படி பலப்படும்? பொங்கலூர் மணிகண்டன் தெளிவா இருக்குங்க. அதாவது பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில ஒட்டுமொத்த கட்சியும் இருக்குங்க. இந்த கட்சியில வந்து எந்த பாதிப்பும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற தோல்வியை பொறுத்து ஏன் இந்த தோல்வி வந்தது என்று ஆய்வு செய்யறாங்க. 26 அதற்கான நிவாரணத்தை தேடி மீண்டும் வெல்வதற்கான வியூகத்தை வகுக்கிறாங்க. இந்த வியூகத்தை நிச்சயமாக 26 வந்து வெல்வாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதை வந்து பலவீனமா பிளவா என்று வார்த்தையை பயன்படுத்தவே தவிர அதிமுக எந்த பிளவும் இல்லைங்க. ஒரே அணி அதிமுக அணி பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில தெளிவாக இருக்குது. மக்கள் மக்கள் இதோட கருத்திலே தவறுங்க. பாயிண்ட் டேக்கன் சார். திரு புகழேந்தி ரொம்ப சுருக்கமா then I'm taking a break. ரொம்ப சுருக்கமா என்னன்னு கேட்டா எல்லாமே பேசலாம். நீங்க ஆட்சிக்கு வரேன்னு பேசலாம், முதலமைச்சர் ஆகிறேன்னு பேசலாம், எல்லாம் பேசலாம். இன்னைக்கு விஜய் பாருங்க, அவரு புசி ஆனந்த விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு எதுவும் எங்களோட கூட்டணி கிடையாதுன்னு. அந்த அளவுக்கு கீழே போயிட்டோம். நேற்று ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, விஜயகாந்த் வருவார் போவார் எல்லாம் பண்ணுவாருன்னு. எதிர்கட்சியாகத்தான் இருக்க போகிறோம், எதிர்கட்சியாகத்தான் தொடர போகிறோம் என்ற நிலைதான் நீடிக்கும். யார் சொன்னவரு? தங்கமணி இல்ல, அது ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் சார். நீ படிக்கணும்னா ஃபெயில் ஆடுவேன்னு பையனை சொல்லுவோம். ஃபெயில் ஆடணும்னு ஆசையா? நீங்க வந்து என்கரேஜ் பண்றதுக்கு போயிருக்கீங்க. கலா ஆய்வுல தெரிஞ்சுட்டு போய் சொல்லி முடிவெடுங்க. நீங்க அதை விட்டுட்டு இப்படியே போச்சுன்னா எதிர்கட்சி தான் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வலுவிழந்து விட்டது என்பது பலவீனங்கிறார் திரு பொங்கலூர் மணிகண்டன். ரொம்ப சுருக்கமா I'm taking a break. சார் ஒண்ணும் இல்ல, தங்கமணி பேசுறது 2 தொகுதி திருச்சி மாவட்டத்துல தோல்வி விட்டு 2 தொகுதியில பேசின பேச்சு இதே மாதிரி இல்ல. இங்க மீண்டும் 2 தொகுதி தோக்கும் சொன்னார். அதே எதிர்கட்சி சொன்னாருங்க. ஒட்டுமொத்த கட்சி சொல்லவே இல்லை. ஏற்கனவே பலமாக இருக்கிற பல மாவட்டங்களை பத்தி பேசவே இல்லை. பலவீனமாக எங்கே தோற்றமோ அங்க பத்தி பேசி கருதுது. ஓகே, திரு சேலமணிகண்டன் அதிமுக கூட்டணி வரத்துக்கு 50 கோடி 100 கோடின்னு கேட்கறாங்கன்னு திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். அது டிஸ்பியூட் பண்ணப்படுது. பட் அவர் சொன்னது தெளிவா பதிவாயிருக்கு. யாரு கேட்கறாங்க, எதனால கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். தேர்தல் ஆணையத்துக்கிட்டயோ இதுக்கான சார்ந்த அமைப்புகள்கிட்டயோ சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா?
அதை தாண்டி இது அதிமுகவுடைய பலவீனத்தை காட்டுது அப்படின்னு உங்க எதிர்க்கட்சிகள்லாம் இன்னைக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏதாவது எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தாவது என்னோட அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து டங் ஸ்லிப் ஆகி அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். மரியாதைக்குரிய ஆமா, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் செங்கோட்டையில் கொடியேற்றிட்டு சுதந்திர தினம் அப்படிங்கிறது குடியரசு தினம் அப்படின்லாம் மாற்றி சொன்னாங்க. அதை அவரே மறுதளிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் 35 ஒரு வார்த்தை டங் ஸ்லிப் ஆகலாம் சார். ஒரு லாங் ஒரு 3-4 சென்டென்ஸ் அப்படியே ஆயிட்டே போகுமா, ஸ்லிப் ஆயிட்டே போகுமா? இல்லை, அது அண்ணன் வந்து அவருடைய மூப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு காரணம், அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. பின்னாடி அதை மறுத்திருக்காரு. நான் ஒன்று சொல்லிடுறேங்க, மூலவர் அப்படின்னு ஒரு கோயில் இருந்தால் தான் பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்க, அந்த மூலவரை பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. அதிமுக அப்படிங்கிற கோயிலுக்கு இன்னைக்கு மூலவராக இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே அப்படிங்கிறத அந்த வெளியிலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்களா அவங்ககிட்ட சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னை பற்றி விமர்சித்து கொண்டிருந்தார்கள், அதை பற்றி நான் கவலைப்படாமல் போய்கொண்டே இருந்தேன், 10 வருடம் கழித்து திரும்ப பார்த்தேன், அவர்கள் இன்னொரு விமர்சித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை அவங்க 2 பேருக்கு சொல்றேங்க. திருப்பி சொல்லிடுறேங்க, அதிமுகவில் இந்த கள நிலவரங்கள் எல்லாம் பார்க்குற கள ஆய்வு கூட்டத்தில் ஏற்பட்டது அந்த உள்ளூர் தலைவர்கள் மேலே இருக்கிற சில அதிருப்தியின் வெளிப்பாடோ ஒழிய திரு எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி போன்ற முன்னணி தலைவர்கள் மீதோ இல்லை இந்த கட்சியிலிருந்து துரோகத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர்களை கொண்டாந்து சேர்த்துங்கனோ நடக்கலைங்கிறத அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். அதனால தான் சொல்றேன், பிளவுங்கிற வார்த்தையவே நீங்க தலைப்புக்கு வச்சிருக்க கூடாது. இதான் ஒரு இடத்துல, அதாவது உள்ளூர்ல இருக்கிற அந்த மாவட்ட செயலருக்கு எதிரான ஒரு கோவத்தை காமிச்சிருக்காங்க, ஒன்றிய செயலருக்கு எதிரான கோவத்தை, மற்ற நிர்வாகிகளுக்குள்ள கோவத்தை இதை மாத்துங்க, இதை தலைமையிட்ட கொண்டு போங்க அப்படின்னு நடந்திருக்குது. ஏங்க, கட்டுப்பாடு கட்டுக்கோப்புக்கு பேர் போன கம்யூனிஸ்ட் கட்சி, அது ஆள் இல்லை, அதை விட்டுருங்க. பிஜேபி போன்ற மிகப்பெரிய 10-15 கோடி உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்தியாவில் வச்சிருக்கிற கட்சியிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, பெங்களூருக்காரரு. அவர் நான் கேட்குறேன், ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அந்த 3 பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக திருப்பிட்டு நிற்கிறாங்களே, அந்த கட்சியிலேருந்து காணாத அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்கள போய் சந்திச்சிருக்கிறாரா? அவங்களாவது உங்களை இது வரைக்கும் மதித்து கூப்பிட்டு உங்களை பேசியிருக்கிறாங்களா? அது என்ன ரஷ்யா உக்ரைன் இதே இல்லைன்னா காசா பிரச்சனை தீர்க்க போறீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இது வெறும் மன்னாதன் கம்பெனி. அவர் எடப்பாடி பழனிசாமி அழகாக சொன்னார், ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா, கட்சியில் இல்லாதவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. இது முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு மிகச்சரியான பாதையில் அந்த கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு. உண்மையான தியாக தலைவி அப்படின்னு மக்களால் போற்றப்படக்கூடிய ஜானகி அம்மையார் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறேங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்திருக்காரு. ஏங்க, திமுக காரங்க வந்து புரட்சி தலைவரையும் உண்மையான தியாக தலைவி ஜானகி ராமச்சந்திரனை பாராட்டினா அதை அதிமுக காரன் கேட்டானா காதுல ஆசிட்டு ஊத்துற மாதிரி இருக்கும். அவங்க பாராட்டினாங்களா, அதை நான் முன்னாள் அதிமுக சாரி நான் அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்தேன் அப்படிங்கிறவர் இங்க வந்து முதலமைச்சர் பாராட்டினாரு. ஸ்டாலினோட ஊதுகுழலா போய் அவங்க எல்லாம் பாராட்டுறாங்களே, நம்ம முதல்ல பாராட்ட வேண்டாம். அதிமுக இருந்தாருங்கிறத கேவலம் வார்த்தைகளை கவனம். டோன்ட் இன்சல்ட் மை கெஸ். நீங்க விமர்சனம் செய்யலாம், பட் இன்சல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. திரு புகழேந்தி எஸ், ஏங்க எப்படிங்க சொல்லலாம்? முதலமைச்சர் பாராட்டினாரு சொல்ல, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எம்ஜிஆர் முதுகுல குத்தி தூக்கி எறிஞ்சது அவங்க அப்பா கருணாநிதிங்க. அவரோட பையன் பாராட்டினாரு, நான் அதிமுக காரன்னு சொல்லிக்கிட்டு எப்படி வந்து இந்த வார்த்தை சொல்லலாம்? அதனாலதான் வந்து கொடநாடு கேஸ் கையில் எடுக்காம வச்சிருக்காங்க, ஊழல் கேஸ கையில் எடுக்காம வச்சிருக்காங்க. உள்ள போயிரு டிஃபமேஷன் கேஸ் கொடநாட்டு கேஸ் யார மனசுல சொல்றியோ அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? தைரியமா பேசுங்க. நீ நாளைக்கு ஒரு டிஃபமேஷன் கேஸ் இல்ல மரியாதையா பேசு. இல்ல ப்ளீஸ். நீ ஒரு பொறுப்போக்கு. ப்ளீஸ். நீங்க எல்லாருமே என்னோட விருந்தினர்கள், பரஸ்பரம் மரியாதையோட நம்ம பேசணும். 2 பேருமே கூல் டவுன் ஆகுங்க. உங்க 2 பேர்த்தையும் நான் மீண்டும் வரேன். திரு கண்ணன், அதாவது இறுதி கருத்து. இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது, அப்புறம் கபட நாடகத்தை அரங்கி வெற்றுவதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னு கேக்குறீங்கன்னா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகைன்னு அதிமுக அலுவலகத்துக்கு பேரும், உள்ளுக்குள்ள நடக்கிற கூட்டரங்குக்கு ஜானகி அம்மையார் நினைவு அரங்கு கூட்ட அரங்கு வைக்கணும்னு சொல்லி
தீர்மானம் ஓபிஎஸ் ஐயா அறிவுறுத்தலின்படி ஏற்றப்படுது. இந்த தீர்மானத்தை ஏற்றியது முன்னாள் அமைச்சர் பொன்னையனும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும். இந்த தீர்மானத்தை கொண்டு போய் எடப்பாடிட்ட காட்டும் போது அதை தன்னுடைய பேனா எடுத்து அடிச்சு ஜானகிக்கெல்லாம், ஜானகி அம்மான்னு கூட சொல்லல, ஜானகிக்கெல்லாம் இப்போதுக்குங்க அந்த பேரு அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் ஜேசிடி ஆதாரம் இந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியா எந்திரிச்சு தட்டி கேட்டு சண்டை போட்டு, நீங்க என்னங்க எம்ஜிஆரை மதிக்க மாட்டீங்க, அம்மாவை மதிக்க மாட்டீங்க, ஜானகியை மதிக்க மாட்டீங்கன்னா நீங்க என்னங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லி அண்ணன் ஜேசிடி சத்தம் போட்டார், கண்டித்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைங்கிறதுக்கு மட்டும்தான் பழனிசாமி ஒத்துக்கிட்டார். அப்படி பெரியவர்களை, முன்னவர்களை, மூத்தவர்களை ஏளனமா பேசுவதும் எடுத்தெறிஞ்சு நடப்பதும் பழனிசாமியினுடைய வாடிக்கை. அவரு இன்னைக்கு அதவரை ஓபிஎஸ் குறை சொல்லலையா, ஜானகிக்கு போய் அவர் பூத்தி வச்சுட்டா இருந்தாருங்க, ஜானகிணியில இருந்தாருங்கன்னா ஜானகிணி யார்? முதல்ல ஜானகி அம்மா யார்? அது புரட்சி தலைவர்களுடைய சேலமணியன் சொல்ல மாதிரி தியாகத்தை, உண்மையான தியாக தலைவிதான். தியாகத்தை செய்த தியாகத்தின் மறு உருவம் ஜானகி அம்மா. அவர்கள் எம்ஜிஆரினுடைய மனைவி. இந்த கட்சியினுடைய ஆட்சிக்கும் வளர்ச்சிக்கும் தன்னை மட்டுமல்ல தன் சொத்து பத்தை பூரா வழங்கியவங்க. அவங்களை ஏளனமா பேசின பழனிசாமி இன்னைக்கு அவருக்கு ஒரு விழா நடக்காருன்னா நாடகமா, நடிப்பா? இன்னொன்னு அதிமுகவுல நடப்பது இன்னைக்கு கள நிலவரம்ங்கிறது கள நிலவரம் இல்ல, கலவரம். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியில நாகரிகமாக பேச வேண்டியது பணிவான வேண்டுகோள். ஏன்னா நம்ம திறந்தாலும் பேசக்கூடாது, எந்த கட்சிக்குமே நல்லதல்ல, பொதுவெளியில் மக்கள் தவறாக உண்டு. இரண்டாவது, அதிமுகவுல இந்த சொல்லக்கூடிய விமர்சனங்கள், ஆய்வு, ஆராய்ச்சி இவையெல்லாம் அனைத்தையும் அதிமுக உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த கலாய்வுக்கு பிறகு நிச்சயமாக இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக தான் அதிமுக எதிரி. அப்ப திமுக எதிர்த்தாலும் அதிமுக போராடுகிறது. ஆனா வெளியில் இருக்க எல்லோருமே, வெளியேற்றப்பட்ட எல்லோருமே அதிமுக நோக்கிதான் பேசுறவங்க, திமுக அரசு எதிர்த்து எதுவும் பேசுறதே இல்லை. எனவே இது போன்ற செயலால் அதிமுக எந்த பாதிப்பும் இல்லை, கட்டுக்கோப்பாக அதிமுக இருக்கிறது. எடப்பாடியார் விட்டால் இந்த அதிமுகவுக்கு யாருமே நாதிகள் என்று உணர்ந்து கொண்டுதான் ஒற்றுமையா இருக்கின்றாங்க. எந்த கட்சி பிரச்சனை இல்லை. திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சனை சொன்னீங்க. திண்டுக்கல் சீனிவாசன் பேசி என்னன்னு சொன்னா, திமுகவுல கடந்த தேர்தலில் 25 கோடி 15 கோடி 10 கோடி என்று வாங்கி கொண்டுதான் தேர்தலில் கூட்டணியை வைத்தார்கள். அதை மனதிலே கொண்டுதான் பேசி பேச்சோடைய அதிமுக குறித்து அல்ல. அதிமுக அந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை எப்போதும் செய்யாது. 26 அதிமுக உறுதியோடு நின்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை, எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவியே தேரும். அதற்கான அனைத்து வியூகத்தையும் அதிமுக அமைக்கிறது. எடப்பாடியார் 26 மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இது யாராலும் தடுக்க முடியாது. அதிமுக வெளியில் இருந்தோ உள்ளிருந்தோ யாராலும் அழிக்கவும் முடியாது. ஓகே, திரு புகழேந்தி ஆஃப் தி லாஸ்ட் வேர்ட் சுருக்குமா. அதாவது இவ்வளவு பேசினாரு, இந்த போட்டோ பாருங்க, கொஞ்சம் இந்த போட்டோ பாருங்களேன், ஒரு புறம்போக்கு போட்டோ பாருங்க தயவுசெய்து. இல்ல பாத்துக்கோங்க, வார்த்தைகள் கவனமா இருக்கு. இல்ல அத நீங்க இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி ஒரு மரியாதை தராதரம் இருக்கு. தந்தி டிவில உட்கார்ந்து இருக்கோம், சரித்திரம் வாய்ந்த டிவி. வாயில வந்து எல்லாம் பேசுறதுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்க முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். அது பேசுறதுக்கே திட்டுறதுக்கே வந்து உட்கார்றதுன்னா அது எப்படி நீங்க வந்து நான் எப்பயாவது தவறா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? பேச வைக்கணும்னா அப்புறம் வேற வழி இல்லைல்ல. சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜானகி அம்மையாருக்கு விழாவை நடத்தி கடைசியில பாத்தீங்கன்னா இவருக்கு பாராட்டு நடத்துகிறார். அந்த ஜானகி அம்மையார் குடும்பத்தார் போட்டோ எடுத்துக்கணுமா இவரோட? மீதி எல்லாம் இவருக்கு மாலைகள் எல்லாமே தலைமை. அதனால நடத்துறீங்க. ஒரு நிமிஷம் ஆரம்பத்திலிருந்து நான் கேட்கிறேன், ஒரே கேள்விதான் கேட்கிறேன். ஜானகி அம்மையார் ஒற்றுமையினுடைய மறு உருவம். அவருடைய விழாவை எடுத்ததை கூட நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த கொள்கையை, கோட்பாட்டை ஏன் கடைபிடிக்கவில்லை? ஒற்றுமையா எண்ணம் இருந்தா ஜானகியம்மா மாதிரி தியாக மனப்பான்மை ஏன் மற்றவர்களுக்கு இல்ல? அதான் கேள்வி. கட்சியினுடைய அதிகாரத்தில் இருப்பவர் யாருன்னு சொல்லிக்கிறாங்க? சொல்றாரா ஓபிஎஸ் அண்ணன்? இல்ல இப்ப சின்னமா சொல்றாங்களா? இப்ப கட்சி யாருன்னு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு. அவரில் ஒருவரி இறங்கி வரணும், இறங்கி வந்து அவரில் ஒன்னா சேர்ந்து போகணும்னு சொல்லணும். அது ஜானகி அம்மையார் விழாவை எடுத்து அதுலயே ஒற்றுமை வராதுன்னு சொன்னா இதுக்கு 10 பேர் கை தட்டினா எப்படி சார் கட்சி? இல்ல, அதிமுக வந்து பிரிந்து சென்ற அல்லது வெளியேற்றப்பட்ட யாராக இருந்தாலும் மன்னிப்பு எடுத்து கொடுத்து வரலான்னு தெளிவா அதிமுக சொல்லி நிறைய இணைச்சிட்டாங்க. கட்சியில வந்து எல்லாம் இணைச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஜானகியம்மா வழியில அதே மாதிரி கட்சி பாதுகாக்க இருக்க வேண்டும்,
எம்ஜிஆருடைய ஆட்சி வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவரெல்லாம் வரலாம் இல்லைங்களா? வெளியில இருந்து ஏன் குறைச்சு தர்றீங்க? ஓகே, யார் விட்டு அப்படின்னு கேக்குறீங்க? இது ஒரு பிஜேபி நின்று கொண்டு ஏன் அதிமுக அறிக்கை வச்சுக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.